படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. பாத்தீங்களா மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மருந்தளவாவது மனசாட்சி இருந்தால் இப்படி பேச முடியுமா? ஒரு நாகரிகமான மனிதர்களால் இப்படி ஒரு பேச்சை பேச முடியுமா? சைவ நீதியும் வைணவ நீதியும் பின்பற்றக்கூடிய கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதை கொந்தளிக்க செய்யக்கூடிய இந்த பேச்சை பேசிவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? இப்படி ஒரு பாலியல் விடுதியோடவா நீங்க இந்த மதத்தை சம்பந்தப்படுத்தி பேசுவீங்க? அந்த பட்டையும் திருநாமமும் அதை பின்பற்றக்கூடிய மக்களினுடைய புனித சின்னங்கள் இல்லையா? அதை இவ்வளவு கேவலப்படுத்தியா பேசுவீங்க? பேசுவதற்கு எத்தனையோ விடுமைகள் இருக்கிற பொழுது போயும் பாலியல் இச்சை குறித்தா திரும்ப திரும்ப பேசுவீங்க? இதே பேச்சை, இந்த சைவத்தையும் வைணவத்தையும் இவ்வளவு மோசமாக பேசிய பேச்சை அவர் இலங்கையில் பேசியிருந்தால், அங்க இருக்கக்கூடியது பௌத்த பேரினவாத அரசு, ஆனா அந்த அரசாங்கம் கூட சைவத்தை பத்தி இவ்வளவு தவறாக பேசியதற்காக கைது செய்திருப்பார்கள். மலேசிய மண்ணில் பேசியிருந்தார், முருகன் அருள் பாலிக்கக்கூடிய மலேசிய மண்ணில், இஸ்லாமிய பெருமக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மலேசிய மண்ணில் சைவத்தை பத்தி வைணவத்தை பத்தி இவ்வளவு மோசமாக பேசியிருந்தால் அவர் இந்நேரம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஆனா இந்த தமிழ் மண்ணில் சீரியல் அஃபெண்டர் சொல்வாங்க, அதே போல தொடர்ச்சியாக அநாகரிகத்தினுடைய உச்சமாக வன்மத்தை கக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த காணொலியை நாம பதிவு செய்கிற இந்த தருணத்தில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. திமுக கட்சி பதவியில் இருந்து அவரை நீக்கிருக்காங்க. அப்ப அமைச்சர் பதவி கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத பேசக்கூடியவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அந்த அமைச்சர் பதவி வைத்திருப்பதனுடைய நோக்கம் என்ன? அவர்களிடமிருந்து அமைச்சரவை பறிப்பதற்கு அச்சமாக இருக்கிறதா மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு? ஏன் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ முறை அமைச்சர் பதவியில் இருந்து பந்தாடி இருக்கிறாங்களே. நான் இரும்பு கரத்தோடு இருப்பேன், நான் ஒரு சர்வாதிகாரியா இருப்பேன், என்னானது உங்களுடைய இரும்பு கரம் துருப்பிடித்து இருக்கிறது.